அண்மை செய்தி. தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக சி.வி. சண்முகம் தரப்பு தெரிவித்திருக்கிறது. தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லையா என கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுக சட்டப்பேரவை குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணியை அறிவிக்க சபாநாயகரிடம் கோரியதாகவும், சட்டப்பேரவை குழு கொறாடாவாக சி. விஜயபாஸ்கரை அறிவிக்கவும் நேரில் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. சற்று முன்னதாகத்தான் இது தொடர்பான மற்றொரு அண்மை செய்தியை பார்த்திருந்தோம். தற்பொழுது அதனுடைய கூடுதல் விவரமாக தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறதா அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது, முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், சற்று முன்னதாக தான் சந்திப்பு. அந்த சந்திப்புல தங்கள் தரப்புல இருந்து யாரை முன்மொழிந்தார்களோ அவங்கள பொறுப்பு வழங்கணும் அப்படின்னு வலியுறுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. மற்றொரு வகையில இபிஎஸ் அவர்களை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய சி.வி. சண்முகம் தரப்பு அந்த எம்எல்ஏக்கள், இதற்கு நடுவில் தான் அந்த நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றம் இருக்குமோ, ஒன்று சேருவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் இன்னுமே தொடர்ந்து அவங்க தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறதா சொல்கிறாங்களே, என்ன நடக்குது? நம்ம செய்தியாளர் தரப்பு தகவல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தற்போதைய விவரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சற்று முன்னதாகத்தான் சபாநாயகரிடம் சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் சந்திப்பை நிகழ்த்தியதாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நீண்ட நெடிய ஒரு ஆலோசனை அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்ற விவரங்கள் எல்லாம் வந்தது. இந்த நிலையில தான் அவங்க வெளியே வந்த உடனே எதற்கான சந்திப்பு, இல்லை தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்குமா, ஏற்கனவே இபிஎஸ் தரப்புல 22, 25 அப்படின்றப்போ 3 பேர் அங்கே போறாங்க அப்படின்றப்போ இதற்கு பிறகு இந்த நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகுது, என்ன நடக்கும் அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். தற்பொழுது அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறதா தான் நமக்கு வரக்கூடிய செய்திகள் சொல்லுது. மேலும் விவரங்களை சொல்றதுக்காக ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், வெளியே வந்திருக்காங்க, தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் அந்த நம்பர்ஸும் சேஞ்ச் ஆயிருக்கு, எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? கௌதமி, நாம் விசாரித்த வரையில் சி.வி. சண்முகம் தரப்பினரை பொறுத்தவரையில் தொடர்ந்து அந்த எதிர்நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். தாவேக்காவிற்கு ஆதரவு கொடுத்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கக்கூடிய நிலையில் இல்லை. தொடர்ந்து இபிஎஸ் மீதான அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். அதாவது தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டும், பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், ஆரோக்கியமாக நாம் விவாதம் நடத்த வேண்டும். இந்த தோல்வியிலிருந்து கட்சியை மீட்டு எடுத்து கொண்டு வருவது எப்படி என்பது குறித்து நாம் ஆரோக்கியமாக விவாதிக்கலாம் வாருங்கள் என்று அவர்கள் அழைப்பு விடுக்கின்றார்கள். இந்த சந்திப்பை பொறுத்தவரையில் சபாநாயகரிடம் நினைவூட்டல் கடிதம், ஏனென்றால் 28ஆம் தேதிக்குள், அதாவது 15 நாட்களுக்குள் அவர் முடிவெடுக்க வேண்டிய அந்த அவகாசம் இருக்கின்றது. எனவே நாங்கள் ஏற்கனவே அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணி அவர்களை நியமிக்க வேண்டும், கொறடாவாக டாக்டர் சி. விஜயபாஸ்கரை நியமிக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறோம். அதன் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை? அதிமுகவினுடைய அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கின்றார்கள். எனவே எங்களைத்தான் நீங்கள் அதிகாரப்பூர்வ அதிமுகவாக அங்கீகரிக்க வேண்டும் என சபாநாயகரிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இதனிடையே விரைவில் பரிசீலித்து முடிவெடுக்க இருப்பதாக சபாநாயகர் நேற்று தெரிவித்திருந்த நிலையில மீண்டும் ஒரு நினைவூட்டல் கடிதம் என்ற அடிப்படையிலே அவர்கள் கடிதத்தை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து இந்த ஆலோசனையானது ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட சபாநாயகரிடம் அந்த மனு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று சேர்வதற்கான அந்த வாய்ப்பு என்பது இருக்கிறதா என்ற கேள்விக்கும் அவர்கள் பதிலளிக்கவில்லை. அதே நேரத்தில் தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு உறுதியாக இருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தற்போதைய சூழ்நிலையில் தொடர்ந்து மூவரணி என்று சொல்லப்படும் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் மற்றும் சி. விஜயபாஸ்கர் ஆகிய 3 பேரும் ஏற்கனவே எடுத்த அந்த நிலைப்பாட்டில் உறுதியோடு நிற்கிறார்கள். தொடர்ந்து பொதுக்குழுவை கூட்டுவதுதான் அவர்களது இலக்கு. அந்த பொதுக்குழுவை வைத்து தோல்விக்கான காரணம் குறித்தும் கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சிகள் குறித்தும் பேச இருப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.